உனக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு, நல்ல அறிவு இருக்கிறவங்களுக்கு புத்திக்குள்ளே போகும், அறிவு இல்லாதவங்களுக்கு தான் புத்திக்குள்ளே போகவே போகாது அப்படின்னு சொல்லி வெளுன்னு வெளுத்து விட்டுருக்காங்க விஜய் பார்வதி அவர்களை, நம்மளுடைய கனி அவர்கள். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இது 2வது வாரம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் யாரெல்லாம் போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் பார்வதி அவர்களும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் போயிருக்காங்க. ஸோ சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு போகும்போது ஏகப்பட்ட பவர்ஸ் எல்லாம் வந்து இருக்கு இல்லையா, அந்த பவரை நம்ம வந்து பயன்படுத்தி மக்களை வந்து தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்களா என்னலாம் தெரியல. பட் இருந்தாலும் இவங்க கிச்சன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி ஏறி உட்காந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ அதனால் இவங்களை இறங்க சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் வந்து சமைப்போம் அப்படிங்கிற மாதிரி கனி அக்கா வந்து சொல்கிறாங்க. கூட அரோராவெல்லாம் வந்து இருந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அது யாருங்க, நீங்கள் யாருங்க சொல்கிறதுக்கு, நாங்கள் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்கள், நாங்கள் எங்கனாலையும் உட்காருவோம், என்னனாலையும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி திமிரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க விஜய் பார்வதி. ஸோ இதனால் காண்டான கனி அக்கா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா துஷார், அதாவது இந்த வாரத்தோட கேப்டன். ஸோ அந்த கேப்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேட்குறாப்புல விஜய் பார்வதி அவர்கள், நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி உட்காருங்க, சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணுறவெல்லாம் வச்சுக்காதீங்க, ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு பவர் இருந்தால் என்ன பெரிய இவங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் விஜய் பார்வதி விட்டு கொடுக்குற மாதிரிலாம் வந்து இல்லை. இப்போ என்ன ஆகிப்போச்சு நான் இங்கே உட்காரதுனால அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க. பட் கனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டுற மாதிரி இல்லை. ஏங்க உங்களுக்கெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் புரியாதா, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்னால் என்ன கொம்பா முளைச்சிருக்கு, சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் இஷ்டத்துக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க, இப்படி உட்காந்துட்டு இருந்தால் எப்படிங்க வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி கனி வந்து அவங்களுடைய டிஃபென்ஸை வந்து வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் விஜய் பார்வதி இறங்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து கனி அக்கா பயங்கரமாக காண்டாகி, இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவீங்க, பண்ணதுக்கப்புறம் அது தப்பு அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் வந்து வேறு மாதிரி வந்து பேசுவீங்க, அப்புறம் கார்னர் பண்ணுறாங்கன்னு சொல்லுவீங்க, அப்புறம் எங்களையும் வந்து சர்க்கிள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுவீங்க. ஆனால் உங்களுக்கே இதெல்லாம் நியாயமாக இருக்கா, அவங்கக்கிட்ட பேசுகிறதும் இந்த செவத்துக்கிட்ட பேசுகிறதும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி டாச் பூச்சின்னு கத்தி விட்றாங்க கனி அக்கா. ஸோ இது எவ்வளோ தூரம் பெரிய பிரச்சனையாக வெடிக்க போகுதுன்னு எனக்கு வந்து தெரியல. பட் பார்வதி அவர்கள் வந்து இந்த கேமை இன்ட்ரெஸ்ட் ஆக்குறாங்க அப்படின்றது மட்டும் புரியுது. அதே போல் அதுக்காக சில பல விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து மக்கள்கிட்ட நெகட்டிவாக போய் சேருதோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் இவங்க பண்ணாங்க இல்லையா, அதாவது நான் வந்து அந்த ஹவுஸ் கிளீனிங்கெல்லாம் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசும் பொருளாக வந்து இருந்தது. பட் அது நெகட்டிவ் ஷேடும் கொஞ்சம் இருந்தது, அதே மாதிரி பாசிட்டிவ் ஷேடும் கொஞ்சம் இருந்தது. பட் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும் போதே பயங்கரமாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பெரிய அளவு நெகட்டிவ் ஷேடாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் பார்வதியை போட்டு அடின்னு அடிச்சு விட்டாப்புல விஜய் சேதுபதி, பொதுமக்கள், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி இந்த வாரமும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதோட வெஞ்சன்ஸ் கண்டிப்பாக இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரதிபலிக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் விஜய் பார்வதி அவர்கள் என்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே கைஸ், இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? இப்போது எல்லாருமே இருக்கக்கூடிய இடத்துல கிச்சனில் சமைக்கும்போது இவங்க ஏறி உட்காந்துட்டு இறங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.